ஓம் சக்தி. கேரளா மாநிலம் பாலக்காடு மூங்கில்மடையைச் சார்ந்த தேவசேனா சதீஷ்குமார் தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே நம்ம சேலத்து மகமாயி மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு அதே போல அன்னதானத்திற்கு சிப்பும் அரிசியும் காணிக்கையாக வழங்கி இருக்கிறாங்க. இவங்களோட குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டிகாத்து கரைச்சத்து நான் வேண்டிக்கிறேன். 5 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? 5 வருஷமாக போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. ஒவ்வொரு மாதம் எவ்வளோ எதிர்பார்ப்பு மனவழி வேதனையோட இருந்திருப்பாங்க. நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம், கைப்பிடி பிரசாதம் தான். அந்த கைப்பிடி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே எப்படி கருத்தங்கனுச்சு. இத்தனை வருஷம் அவங்க இருந்த கடும் வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமே அதே மாதமே வரம் கொடுத்து இந்த அழகான ஆண் குழந்தை வரமாக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி இருங்க, நீங்களும் பாருங்க. பையன் பார்க்கல, வாங்க வாங்க. நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் யூடியூப் வாயிலாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்டு இந்த சேலத்து மகமாயி மட்டும் எப்படி ஒரு கைப்பிடி பிரசாதத்தின் மூலியமாக உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு அற்புதங்களையும் அதிசயங்கள் நிகழ்த்துறாங்கன்னு சொல்லி கண்டு வியக்காத பக்தர்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம சேலத்து மகமாயி கொழுவீற்று அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துறாங்க. யாராலையும் கொடுக்க முடியாத வரும், லட்சக்கணக்கில் செலவழிச்சாலும் வாங்க முடியாத வரத்தை நம்ம சேலத்து மகமாயி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அடுத்து மகளாக நம்ம சேலத்து மகமாய் வந்து பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. நம்பிக்கையோட வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிடுகின்ற அத்தனை பேருக்குமே இல்லைன்னு சொல்லாம நம்ம சேலத்து மகமாய் மழலை செல்வத்தை அள்ளி கொடுக்கணும். ஓம் சக்தி பராசக்தி.